அவங்க உங்க சிஸ்டருக்கு செய்ய விரும்புறத நாங்க தடுக்க விரும்பல. தட்ஸ் ஆல். திரும்ப திரும்ப நீங்க அதே சொன்னீங்கன்னா அது உண்மையாயிடுமா? ஆமா நாங்க கேட்டோம் அவங்க குடுக்குறாங்கன்னு சொல்லுங்களேன். நான் பாட்டுக்கு பேசாம போயிடுறேன். அதை விட்டுட்டு அவங்களா கொடுத்தாங்க அதனால வாங்குறோம்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? மேடம் பத்தி ஜான் ஹைப்பா பேசினதுனால தான் இப்போ கூட இதை பத்தி கேக்குறேன். பட் அவ சொன்ன அளவுக்கு ஒன்றும் நீங்க எக்ஸெப்ஷனல் விமன்லாம் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் அன் ஆர்டினரி விமன். வாசு போதும். உனக்கு என்ன வந்துச்சு? இது எங்க குடும்பம். நாங்க என்னவோ செஞ்சுட்டு போறோம், என்னவோ பேசிட்டு போறோம். நடுவில் நீ யாரு ஒரு ஆளாட்டம் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க? இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நாங்களாம் அமைதியாக தானே இருக்கோம். வயசுல பெரியவங்க தான் அப்பதான் இருக்காங்க. அப்படி என் மாமியார் இருக்காங்க, ரேணுகா அக்கா இருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நீ எதுக்கு முந்திரி கோட்டை மாதிரி இங்க ஆடிக்கிட்டு இருக்க? நீங்க அமைதியா இருக்கீங்கன்றதுக்காக நானும் அமைதியா இருக்க முடியாது. இது பொதுவான விஷயம். அத பத்தி பேசுறதுல இப்போ என்ன தப்பு இருக்கு? வாசு ஏமா போதும். இது பொதுவான விஷயம் எல்லாம் கிடையாது. And this isn't a public meeting. It's a family affair. இது ஒரு தனிப்பட்ட குடும்ப விழா. இதுல கண்டவங்க எல்லாம் வந்து பேச முடியாது. ஏதோ ஜனனியோட ரிலேட்டிவ்ங்கிறதுனால இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன். இதை வேற ஆளு வந்து பேசியிருந்தானா வெளியில தூக்கி போட்டிருப்பேன். தம்பி என்ன நீ மீடியால தானே இருக்க? இதெல்லாம் என்ன பப்ளிசிட்டி ஸ்டண்டா? இங்க நடக்கிறதுலாம் அப்படியே பதிவு பண்ணி வைரல் பண்ணலான்னு பாக்குறியா? We are not for it. சார் அப்படிலாம் இல்ல சார். வாசு என்ன இது வாசு? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்க வாசு. காலையில இருந்து தப்பா மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க. உள்ள வந்து என்ன கலாச்சி சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்த. இங்க இத்தனை பேர் முன்னாடி வந்து நின்னுட்டு கலங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஆதிரிக்கு ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி இல்லை, இங்க எல்லாத்தையும் உடச்சு விட்டு போக வந்த மாதிரி இருக்கு. அக்கா ப்ளீஸ்க்கா, வேண்டாம் விடுங்க. வாசு நீ வா. வரேன்டி, வாங்க. நான் வரேன். இரு ஜான். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க பண்றதுக்கு பேர்லாம் கல்யாணம் கிடையாது. இட்ஸ் a pure business agreement. Hey, this is the limit. Janani, one more word from her. She's had it. Otherwise we're just leaving from here. அண்ணா தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பேசிட்டு இருக்க இவ? இது சரிப்பட்டு வராது போல இருக்கு. நான் கிளம்பறோம். பாத்துக்கலாம் விடுங்க. சார் நீ கூட்டி போ. சத்தம் போடாதீங்க. என்ன பேசிட்டு இருக்க இவ? என்னாச்சு? அமைதியா இருங்க. ஐயா என்ன கேட்டிட்டு அமைதியா இருக்க சொன்னேன். ஏன் ஆளாளு கரெக்ட் பண்றீங்க? என்ன நடந்துச்சு? என்னாச்சு? நீங்க ஏன் சொல்றீங்க? பரவாயில்ல. என்னம்மா என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்லப்பா, இந்த பொண்ணு தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. முதல்ல இவளை வெளியே அனுப்பு. ஏம்மா நீ எதுக்கு வந்த? உன்னை யாரும் அழைச்சா? ஆதிரேக்கு மேக்கப் பண்றதுக்காக. மேக்கப் போட வந்துச்சா? வந்தா வந்த வேலையை பார்க்க வேண்டியானே? ஏன் இங்க வந்து கூடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கிய? கொஞ்சம் விட்டா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீல. கூட்டு போமா அந்த பிள்ளைய. போங்க அரசே. உட்காருங்க உட்காருங்க. அருண் உட்காருங்க. ஏன் மாப்பிள்ள உட்காருங்க. முதலாளி நல்லா இருக்கீங்களா? வர்றது கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. அதுக்குள்ள கசாமசான் ஆகி போச்சு. மன்னிச்சிருங்க. அது அந்த பிள்ளையால நடந்த தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. அந்த பொண்ணுக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது முதலாளி. அரசு அது யாரோ ஒரு புள்ள மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு. எதையும் மனசுல வச்சுக்கிறாதே. சரி ஏமா அந்த பிள்ளைய கூட்டு போமா. கூட்டு போய் வந்தவளை என்னவா அதை பார்க்க சொல்லுமா. வாசு நீ வா. நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் நமக்கு முன்னாடி வந்துருமா அந்த பிள்ளை. சும்மா அங்கே வந்து உட்காந்துட்டு ஏதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. குந்தக்கட்டு பண்ணிட்டு. சரி அப்புறம் முதலாளி டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா? அரசு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சா? திருப்தியா இருந்துச்சா? சரி. ஏன் ஒரு மாதிரி இருக்கமா இருக்கியா? சந்தோஷமா இருக்க. அந்த பிள்ளை ஏதாவது பேசிருச்சேன்னு மனசுல வச்சிருக்கீங்களா? ஐய அருண் மாப்பிள்ள சந்தோஷமா இருங்க. ஒரு புள்ள பேசுனதுக்கு எப்படி ஆயிட்டிய? இன்னும் எத்தனையோ பொண்ணு பேச்சுகளை கேட்க வேண்டியிருக்கு. நீங்க வேற சந்தோஷமா இருங்கய்யா. சரி இந்த ஒரு போன் வந்துருச்சு. ஒரு முக்கியமான போன். பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க. பேசிட்டு இருங்கம்மா. இந்த வந்துடுறேன். சொல்லுப்பா. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு எப்போதுமே அப்படித்தான். ஏதாவது தவறா பேசிவிடுவா. அது பெருசா எடுத்துக்காதீங்க.
நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவளால தான் இவ்வளோ பிரச்சனை. தம்பி, குணசேகரம் வந்தது எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஆ வாசு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிறேன்? பைத்தியம் மாதிரி பேசாத வாசு. எல்லாரும் முன்னாலேயே வச்சு பிரச்சனையை கிரியேட் பண்ற மாதிரி பேசுறது சரியில்லை. சாரு மேமன் இதெல்லாம் பேசுறது என்னால அக்செப்ட் பண்ணவே முடியாது. அவங்க கேட்கறத மட்டும் உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? இத நீ அக்செப்ட் பண்றதோ நான் அக்செப்ட் பண்றதோ தேவையில்லை. ஆதிரைக்காக அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யறாங்க. அரசு சார் சொன்ன மாதிரி நீ இங்க வெளியாளு. உனக்கு மொத்தமா கல்றிச்சு போல. போதும் வாசு, மேல மேல பேசிக்கிட்டே போகாத. உன்னை ஏன்டா இங்க கூப்பிட்டோன்னு இருக்கு. இத பாரு, வளைஞ்சு போக வேண்டிய இடத்துல வளைஞ்சுதான் போகணும். நான் நேரா தான் போவேன்னு அடம் பிடிச்சா செவுத்துல போய் முட்டிக்கிட்டு தான் நிக்கணும். சோ நியாயத்தை பேசுறதுக்கு கண்ணை மூடிட்டு ஓடணும். யாருக்கிட்ட எப்போ நியாயம் பேசணும்னு இருக்கு. இதே கேள்வியை நானும் எஸ்கேஆர் சார் கிட்ட போய் கேட்டேன். ஆனா இப்ப இதெல்லாம் கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நடுவுல கேள்வி கேட்கறது முட்டாள்தனம். அதனால எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க. சாருபாலா மேடம் கூட இப்ப எல்லாரும் முன்னாடியும் அந்த ஃபேமிலியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் பேசாம இருக்காங்க. ஐம் ஷூர் இதுல அவங்களுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. அரசு சார் அவரோட கிரட்ஜை தீர்த்துக்கிறதுக்கு தான் இதெல்லாம் கேக்குறாரு. அதை தடுக்க முடியாம அவங்களாம் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அது கூட ஆதிரையோட வாழ்க்கையை பிரேக் பண்ணிடக்கூடாதுன்னு தான். வாசு, உன்னை சொல்லவா, இந்த ஃபேமிலியை உனக்கு ஏன் மூலமா தானே தெரியும். அவங்க ஃபேக்டரியை எழுதி கேட்டதும் இவங்க கொடுக்க அக்செப்ட் பண்ணதும் கூட ஒரு சொந்தக்காரிங்கிற ஆங்கிள் மட்டும்தான் உன் காதுல வந்து விழுந்துச்சு. இப்ப நானே அவங்க ஃபேமிலி மெம்பரா இல்லாம ஒதுங்கி இருந்து எல்லாம் செய்யறப்போ நீ எதுக்கு உரிமை எடுத்து பேசணும்? கரெக்ட் ஜான். உன்னை தாண்டி எனக்கு இங்க என்ன இருக்கு? அப்ப நான் கிளம்புறேன். எங்க போற? போகாம? நீ இங்க வந்தது ஒரு வேலைக்கு தான். ஆதிரைக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் இங்க வந்த. அது மட்டும் பாரு. அதை தாண்டி உன் கருத்துன்னு எதுவும் இருக்கக்கூடாது. புரியுதா? ரைட் ஜான், ஐல் டூ தட். நான் வேற எதுவும் பேச மாட்டேன். பட் ஒன் திங், என் வேலை முடிஞ்சதும் நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்கிட்டயும் தான். ஏன் ஜனனி நீ அவளை இப்படி பேசிவிட்ட? வேற என்ன பண்றது சக்தி? அவ பேசுறது 100% கரெக்ட். ஆனா பேசுற சூழலும் நேரமும் தான் தப்பு. உங்க அண்ணனுங்கள்ல இருந்து எஸ்கேஆர் வரைக்கும் எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் இந்த நிச்சயம்னு பண்றப்போ இவ பேசி என்னத்தை சாதிக்க முடியும்? இல்ல ஜனனி, எனக்கு எங்க அண்ணன் மேல டவுட்டா தான் இருக்கு. அன்னைக்கு சாருபாலா மேம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்ப கரிகாலம் வந்து கலாட்டா பண்ணான்ல, அன்னைக்கு அண்ணன்ட்ட போய் பேசினேன். என்கிட்டே அவர் பூடகமாக தான் ஜனனி பேசுறாரு. அவனை வெளியே தள்ளிட்டு போய் காசை கொடுத்து அனுப்புறாரு. எதுக்குன்னு கேட்டா சமாளிக்கிறாரு. ஜனனி, அவர் யாரையாவது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவங்களை எப்படி நடத்துவாருன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த கரிகாலனை வெளியே கூட்டு போய் காசு கொடுத்து சமாளிச்சு அனுப்புறாரு. அதுதான் எதுக்குன்னே விளங்கல. அவர் மனசுல என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் செய்யறாரு. ஆனா என்னன்ட்டு தான் தெரியல. அவர் என்ன நினைச்சாலும் சரி சக்தி, இந்த நிச்சயம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். பாத்துக்கலாம். ஏன் இப்ப ஓவர் வாய் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவன் நீ என்ன விட்டு ஏட்டி குட்டியா போய் பேசிக்கிறீங்க? நீ நினைச்சுக்க அவளை பத்தி தெரியாத உனக்கு? இல்லக்கா, கொஞ்சம் விட்டா பெரிய பிரச்சனை பண்ணிருப்பா. அது சரி, அவளுக்கு உள்ளுக்குள்ளார கல்யாணம் பண்ணிக்கன்ற ஆசை இருக்கு, வெளியில காட்டிக்காம இருக்கா. அதனால இதெல்லாம் பார்த்து கோவம் வருது.
அதுக்காக நம்ம வாய் மூடி சும்மா இருக்க முடியுமா? அதுக்காக அவ பேசுறான்னு நம்மளும் பேசுறதா? அவட்ட போய் ஏட்டிக்கு ஓட்டியா பேசிக்கிருக்க, விளக்கம் வேற கொடுத்துக்கிருக்க. சரிம்மா விடுமா, என்னமோ பேசிட்டு போகுது. நீ பதிலுக்கு பேச பேச அது ஜனனிக்கு சங்கடமா போயிடும்ல. என்னப்பா பேசுறிய? நிச்சயமே நின்னு போற மாதிரி போயிடுச்சு. அப்ப நான் ஜனனியை பத்தி யோசிக்க முடியுமா? ஆமா, அவெல்லாம் ஒரு பொண்ணா? முதல்ல அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவன் நடையும் உடையும் பாவனையும் போட்டுக்கிற துணியும். பேருகளை பாரு, வாசுன்னு ஆம்பளை பேரு. மா, அது பேரு நிவாசினிமா. சும்மா அழைக்கையில வாசுன்னு அழைக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு, அதுவும் ஆம்பளை பேர் தானே வாசுங்கிறதும். எனக்கு என்னமோ அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நமக்கு எதுக்கு அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு? நாம வந்த வேலையை பார்த்துட்டு போறதா நல்லது. அந்த குணசேகரன் வீட்டை பொறுத்தளவு உங்களை விட எனக்கு அனுபவங்கள் ஜாஸ்தி. நம்ம பேசாம போறது நல்லது. கரெக்டு தான். கேட்டுக்க, நல்லா சொல்லுங்க. அதுவும் சரிதான். இன்னைக்கு குணசேகரன் நடந்துக்கிட்டதை பார்த்தீங்களா? எப்பவும் சண்டை அவன் தான் கிளப்புவான். இன்னைக்கு சமாதானப்படுத்துறான். அதான் ஆச்சரியமா இருக்கு. அது அவரா இல்ல, அந்த 40% அதுதான் அவரை அப்படி ஆட்டி வைக்குது. சரிம்மா, வந்ததுல இருந்து ஓம் புருஷன் ஆளையே காணாம எங்க? அவர் வரமாட்டாருப்பா. ஏன்? அவரோட ஃபேக்டரியை தானே ஆதிரிக்கு எழுதி கொடுக்கறதா இருக்கு. அதனால கொஞ்சம் கோவமா இருக்காரு. அவருக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஒரு சிக்கல். அவரே கூப்பிட்டு பார்த்துட்டாரு, வரல. அவர் வரமாட்டாரு. ஏமா நந்தினி, அந்த வர்றாரு. ஆ? சரிம்மா, வந்ததுல இருந்து ஓம் புருஷன் ஆளையே காணாம எங்க? அவர் வரமாட்டாருப்பா. ஏமா நந்தினி, அந்த வர்றாரு. ஆ? வந்துட்டான். எப்ப வந்தா? சொல்லுமா. ஆத்தி லாக் ஆயிருக்கு. எங்களுக்கு தெரியாதா? பாண்டே, ஏ பாண்டே, எங்க போய் தொலைஞ்சாரு? பாண்டே, வாங்க மாப்பிள்ள. எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு நீங்க எங்களை வாங்கன்னு சொல்றீங்க? நீங்க கூப்பிடல, அதான் நாங்க கூப்பிடுறோம். ஓ, நீங்களா? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஆள் அப்படியே தான் இருக்கீங்க. எந்த கெட்ட பகம் கிடையாது. தினம் யோகா பண்றேன். அளவு சாப்பாடு, பீடி சிகரெட் குடி எதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு உயிர் வாழணும்? அப்படியே போய் சேர வேண்டியதானே? ஆமாம், ஆண்டு அனுபவிச்சுட்டு 50-60 வயசுலயே போய் சேர்றான். ஆனா நீங்க ரொம்ப நாளாவே நல்லவரா அதே ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்பதான் ஒழுங்கா வாழ போறீங்க? அது சரி மாப்பிள்ள, நீங்க என்னதை தேடிட்டு இருக்கீங்க? இல்லக்கழத்தியை தேடிட்டு வந்திருக்காரு. அது உங்க மனைவியை தேடிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். அது இந்த மூஞ்சியவா? அவனா பாப்பான அதெல்லாம்? ஐயா, நாங்களும் இவரை பார்க்கணும் தான் காத்து கிடக்குறோம். வரவே மாட்டேன்னு பில்டப் கொடுத்தீங்க. இப்ப மைனர் மாதிரி வந்து நிக்கிறிய. ஏய், இது என் தங்கச்சி நிச்சயார்த்தம். நான் முதல்ல வரமாட்டேன்னு தான் சொல்லுவேன், அப்புறம் வந்து நிப்பேன். ஏன் இஷ்டம். நீ என்னத்த கேக்குறது? என்ன வா ஏ தம்பி, வந்தா மட்டும் போதாதியா? 50 வருஷமா முயற்சி பண்ணி பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்த மாதிரி உன் தங்கச்சி ஆதர நிச்சயதார்த்தத்தை நடத்தி போடணும்னு இந்த ஊரே சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிருக்கு. எதையுமே தெரிஞ்சுக்கிறாம நீங்க வாட்டுக்கு எதையோ தேடிக்கிருக்கிய. ஆமா, என்னத்தை தான் தேடுறீங்க சொல்லுங்க. எடுத்து சரக்கு பாட்டில தேடுறேன். ஏங்க உனக்கு தாரியல பழக்கம் இல்ல. அப்புறம் என்ன? ஏய் பாண்டே, எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. யோ, எங்கேயா போய் தொலைஞ்சா? டீ சாப்பிட போயிருந்தேன். வண்டியை துறையா. இங்கிட்டு வாடி. அங்கே நின்று ஓப்பன் ஆயிடுச்சு. அவசரத்துல இதுதான் வாங்கினோம். 10 10 தெரியலையே. என்னத்தை சொல்ல போற? சரி பாப்போம். வண்டியை லாக் பண்ணிடு பாண்டி. சரிங்க தம்பி. மானம் கிட்டவன்
என்னக்கா இது? சரி அதனால விடு, கரிநாள் அமைதியா ஒன்றும் இரு. கிடையாதுக்கா என்ன சொல்ல அவனுக்கு. முடியும்? இப்ப சொன்னாலும் ஒண்ணும் இவனை கேட்க- நினைச்சாலே வயிறு எரியுது. விடு, அவங்க பார்த்து சங்கடப்படுவா, பேசாம ஒரு நாள் பாட்டிலே தூக்கி மண்டையிலே அடிக்க போறேன் பாருங்க. என்ன ராமச்சந்திரன் குழந்தைய கையில் எடுத்துட்டு போற மாதிரி போறாரு? கன்றாவி, என்னத்த சொல்றது, பெரிய கோடீஸ்வரங்க தான் பேர். ஒரு வெளிநாட்டு சரக்கு வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆமா, வாங்கி வாயில ஊத்தி விடுங்க. என்னைய பார்க்க வர ஃப்ரெண்டு கூட வெளிநாட்டு சரக்கு கூட வருவாங்க. நான் குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுத்துருவேன். என்ன சார் இது, லோக்கல் சரக்கு, காராச்சவு, மிச்சரு, இந்த பாலத்துக்கு கீழே தண்ணி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சேர்ந்த ஆளா இருப்பான் போல இருக்கு. கருமம், கேட்டா குணசேன தம்பின்னு பீத்திக்கிறாங்க. இதுல கோடீஸ்வரங்க வேற, எல்லாம் தலையெழுத்துங்க. எப்படி பிடிச்சிங்க இந்த மாப்பிள்ளைய? அத நீங்க கேக்குறீங்களா பெரியப்பா? நீங்க எப்படி பிடிச்சீங்களோ அப்படித்தான் அவரும் பிடிச்சாரு. ஆமா, நான் முன்னேறு, இவர் பின்னேறு. நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாமா, எனக்கு புரியுது. நான் முந்தி போனேன், நீங்க பிந்தி வந்தீங்க. எனக்கு தான் மூளை இல்லை, உங்களுக்குமா இல்லை? யாருக்கும் இல்ல. வந்து நம்ம பழக்கம்லாம் எப்படி சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்கு. வந்ததும் சரியில்ல, வாச்சதும் சரியில்ல. தண்ணியும் வைக்க மாட்டாங்களே. ஏமா போனை கட் பண்ணி விட்டாமா, இங்க பாரு நம்மளையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுருவான் பாரு. ஆதிர கூட அருணுக்கு நிச்சயம் பண்ணிருப்பாமா. ஏய் புலம்பாதடா, அந்த கோணவா எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கெத்தா போட்டுட்டு சுத்துறானே வெள்ளை சட்டை, அத சிகப்பு சட்டை ஆக்கி காட்டுறனாலியான்னு பாடுறா. அந்த எஸ்கேஆர் குடும்பம், ஊர் பெரியவங்க, பொடலங்கா, அவங்க எல்லாரும் முன்னாடி அவனை நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும்டா. போனை கட் பண்றானா கட்டு. இந்த பர்ற கரிகாலா, இன்னைக்கு நான் அவனை காட்டுற காட்டுல அவன் மானம் கப்பல்ல இல்ல பிளேன்ல பறக்க போது பாடுறா. ஏமா இதோட 17 மண்டபம் ஏறி இறங்கிட்டோம், எங்கிட்டுமா நடத்துறானுங்க? ஏய் 17 மண்டபம் இல்லடா, 1117 மண்டபம் ஏறி இறங்கினாலும் சரி இன்னைக்கு அவனா நானான்னு பாத்துடலாம்டா. யாருகிட்ட விளையாடுறான்? ஒவ்வொரு தடவை போய் நின்னாலும் ஒவ்வொரு கதையை சொல்லி அனுப்புறான். நம்மளை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? இந்த பாரு, ஒண்ணு அவளுக்கு உன் கூட நிச்சயம், இல்லைன்னா அவனுக்கு அங்கேயே சாவு. ரெண்டுல ஒண்ணுதான்டா இன்னைக்கு நடக்கணும். ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை அடிப்பவனே போற்றுவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றுவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம், ஆணி முகத்தவனே போற்றுவோம், ஆறுமுகன் சோதரனே போற்றுவோம், ஆதி மூலமானவனே போற்றுவோம், பீமவான் சந்ததியை போற்றுவோம், இடரை கலைபவனை போற்றுவோம், ஈசன் தலைமகனை போற்றுவோம், உண்மை பரம்பொருளே போற்றுவோம், உலகத்தின் தலைவனை போற்றுவோம், ஊர்தோறும் முறைபவனை போற்றுவோம், ஊர்வினை தீர்ப்பவனை போற்றுவோம், எளியோர்க்கு எளியவனே போற்றுவோம், எண்ணுயிர் தந்தையே போற்றுவோம், எங்கும் நிறைந்தவனே போற்றுவோம், இருக்கும் சூடுபவனே போற்றுவோம். உட்காருங்கக்கா. இல்ல இல்ல வேணாம் பரவாயில்ல. உட்காருங்க. இல்ல வேணாம் பரவாயில்ல. நீங்க எதுக்கு நின்னுக்கு? பரவாயில்ல நான் நிக்கிறேன். ஐயா ஐயா, போதும் போதும் நிப்பாட்டுங்க. எல்லா மந்திரத்தையும் இன்னைக்கே சொல்லி முடிச்சிடாதையே, நாளை பண்ண உங்களுக்கு தேவைப்படும். நிச்சயத்தை நடத்துவோம், ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எனக்கு முன்னாடி முதலாளியெல்லாம் வந்து காத்திருக்காங்க, சீக்கிரமா ஆக வேண்டிய வேலையில பாருங்க. மந்திரமெல்லாம் போதும். சரி. லைஃப்ல எல்லாம் நம்ம அவசரத்துக்கு ஆகணும்னு நினைச்சா அது நடக்காது குணசேகரன். உலகத்துல மற்ற மனுஷங்கள்லாம் இல்லையா? அவங்களுக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு இல்லையா? அதை செய்ய விடுங்க குணசேகரன். ஐயா, நீங்க நிதானமா சொல்லுங்க, எந்த அவசரமும் கிடையாது. சரிங்கம்மா. ஓம் கணநாதனே போற்றுவோம், கணேச போற்றுவோம், கற்கண்ட தெய்வமே போற்றுவோம். அந்த அக்கா பால் போடாம சிக்ஸர் அடிக்குது. எப்படிக்கா? ஒரு லைன் முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் மாதிரி குணசேகரன் குணசேகரன் தான் முடிக்கிறாரு. அவருக்கு அதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு. சும்மா இருங்கக்கா. குணத்தில் போற்றுவோம்,
கொழுக்கட்டை பிரியனை போற்றுவோம் உளுந்தல் மகனை போற்றுவோம் கடுதையில் அருள்பவனை போற்றுவோம். குணசேகரன் முகத்துல ஈ ஆடல. என்னடி பேரை சொல்ற? இல்லக்கா, என்னோட சர்வீஸ்க்கு நான் வாங்கின அடிக்கெல்லாம் பேர் கூட சொல்லக்கூடாதா? தும்பிக்கை முகனே போற்றுவோம் துயர் தீர்ப்பவனை போற்றுவோம் தெய்வக் குழந்தாய் போற்றுவோம் தேவாதி தேவனை போற்றுவோம். என்னக்கா ஃபீல் பண்றீங்க? இதுக்கெல்லாம் இவ்வளவு ஃபீல் வேண்டாம். ஈஸ்வரி, ஏன் அங்க தனியா நிக்கிறீங்க? இங்க வந்து உட்காருங்க.